மணிப்பூர் விவகாரத்தை மத்திய அரசும் வேங்கை வயல் பிரச்சனையை தமிழக அரசும் கண்டுகொள்ளவில்லை என தவேகா தலைவர் விஜய் கடுமையாக சாடினார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய விஜய், சமத்துவத்திற்காக இன்றைய ஆட்சியாளர்கள் துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்றார். இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. ஆளுங்கட்சியின் கூட்டணி கணக்குகளை 2026ஆம் ஆண்டில் மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் எனவும் விஜய் குறிப்பிட்டார். நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026இல் இன்றைய ஆட்சியாளர்களை பார்த்தால் அம்பேத்கர் வெட்கி தலைகுனிந்திருப்பார் எனவும் விஜய் கவலை தெரிவித்தார். தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும் என்று தவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாடு முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் ஆணிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். தேர்தல் நியாயமா நடக்கலன்னு நான் சொல்ல வரல, பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு. அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ், அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை. அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதியை ஜனநாயக உரிமைகள் தினமாக அறிவிக்க வேண்டும் எனவும் விஜய் பேசினார். அம்பேத்கர் புத்தக விழாவில் பங்கேற்காத அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக விஜய் கூறியதை திருமாவளவன் மறுத்துள்ளார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட திருமாவளவனால் வர முடியவில்லை என்றால் அவருக்கு எந்த அளவுக்கு கூட்டணி நெருக்கடி இருக்கும் என்று தவேகா தலைவர் விஜய் பேசினார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், திருமாவளவனால் வர முடியவில்லை என்றாலும் அவருடைய மனது இங்குதான் இருப்பதாக விஜய் குறிப்பிட்டார். அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். கூட்டணி கட்சியினர் அளித்த அழுத்தத்தால் தான் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்கவில்லை என்று விஜய் பேசியதற்கு திருமாவளவன் மறுப்பு தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், அழுத்தம் கொடுத்தால் அதற்கு இணங்கக்கூடிய அளவிற்கு தாமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பலவீனமாக இல்லை என்றும் குறிப்பிட்டார். அந்த நிகழ்வில் நான் பங்கேற்க இயலாமற் போனதற்கு திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தம் என்பதை போன்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று தாமே சுதந்திரமாக முடிவெடுத்ததாகவும் குறிப்பிட்ட திருமாவளவன், திமுக கூட்டணியில்தான் விசிக தொடர்வதாகவும் விளக்கமளித்தார். அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்கவில்லை என்றாலும் அவரின் மனம் புத்தக வெளியீட்டு விழாவில் தான் இருப்பதாக விஜயின் மனது தன்னை நோக்கியே இருந்திருக்கிறது என்று திருமாவளவனும் கூறியுள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும்
நான் இப்போ சொல்றேன், அவருடைய முழுக்க இனி நம்மளோட தான் இருக்கும். அவருடைய மனசு மேடையில் இல்லை, என்னை நோக்கியே இருந்திருக்கிறது என்று மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு வருத்தம், ஒரு ஆதங்கம். அதனால் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். மற்றபடி எனக்கு எந்த நெருடலும் இல்லை. தமிழ்நாட்டில் மன்னராட்சிதான் நடப்பதாக ஆதவ் அர்ஜுன் பேசிய நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் நடைபெறுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க முடிவெடுத்து விட்டார்கள். ஆதவ் அர்ஜுன் ஒரு குடும்ப ஆட்சி நடக்கிறது என்பதை மறைமுகமாக சொல்வதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது தவறு. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அரசின் மீது வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை மன்னராட்சி முறை என்று விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. திமுக ஆட்சியை விமர்சித்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவில் திமுக ஆட்சியை விமர்சிக்கும் வகையில் மன்னராட்சி முறையை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு கட்சி சார்பில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர் செல்வகுமாருக்கு பிரத்யேக பேட்டியளித்த திருமாவளவன் குடும்ப அரசியல் பற்றி ஆதவ் பேசியது முற்றிலும் தவறானது என்றார். ஆதவ் அர்ஜுன் ஒரு குடும்ப ஆட்சி நடக்கிறது என்பதை மறைமுகமாக சொல்வதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது தவறு. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அரசின் மீது வெவ்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை மன்னராட்சி முறை என்று விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. அதற்கு விளக்கம் கேட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு கட்சியின் சார்பில் நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறோம். அரசியல் பேச வேண்டாம் என்று சொல்லியும் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா அரசியல் பேசியுள்ளதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். ஆதவ் அர்ஜுனாவை இயக்குகிறீர்களா என்ற கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் செல்வகுமாருக்கு திருமாவளவன் பேட்டி ஒன்றை அளித்தார். அப்போது பேசிய